மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் 10 யூனிட்டுக்கு உண்டான ஃபார்முலா புக் ஒன்று போட்டிருக்கீங்களே, அது வேணும்ன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எஸ், அந்த ஃபார்முலாஸ் படிச்சிட்டாலே போதும். எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் தானாக அதுக்கான ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு அந்த ஃபார்முலா புக் ரெடி பண்ணியிருக்கோம். தயவுசெய்து அந்த ஃபார்முலா புக் வாங்கி படிங்க. அந்த ஒரு ஃபார்முலா புக் வெறும் 1500 ருபீஸ்க்கு உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு கொரியரில் வந்துடும். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மெக்கானிக்ஸில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ஸ்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டேன் இல்லையா. மெக்கானிக்ஸ் சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் போட்ட மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம் சொல்யூஷன் புக்லெட் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அப்படியே கையில் வச்சுட்டு அப்பப்போ புரட்டி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வீடியோ எங்கே இருக்குது போய் தேடி பார்த்து எடுத்து பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. இந்த சால்வ் பண்ண புக்லெட் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அப்பப்போ புரட்டி பார்த்துப்போம். அப்பப்போ புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மறக்காது. பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சார் மெக்கானிக்ஸ் போட்ட சொல்யூஷன் புக்லெட் எனக்கு வேணும் அப்படின்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பிக்குன்னு 6000 MCQs ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா படித்தவங்கெல்லாம் இந்த 6000 MCQஸும் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலா எந்த அளவுக்கு துணை புரியுது அப்படின்னு நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் வாங்கி சால்வ் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, இந்த ஃபார்முலா புக் படிச்சுட்டா இந்த 6000 MCQஸும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற உணர்வு தானாக அது வரும். அது மட்டும் இல்லை, 6000 MCQ சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே நம்ம படிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற உணர்வு தானாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். தயவுசெய்து இந்த 6000 MCQs ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி 7000 MCQs தரோம். அதையும் நல்லா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு பிஜிடிஆர்பி அசால்ட்டாக அடிச்சிருவீங்க. ஓகே, இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இது வந்து யூஜிடிஆர்பிக்கு உண்டானது. ஓகே, a mass of 5 kg sits perfectly stationary on an inclined ramp tiled at 30 degree related to the horizontal floor. What is the value of the static friction force? இப்போ இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். What is the value of the static friction force preventing it from sliding down? இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த ஃபார்முலா புக்கில் கொடுத்துருப்பேன். அதில் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். என்னென்னா Fs = mg sin θ. இதாங்க ஃபார்முலா. அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. எம்ன்னா மாஸ் 5 kg, ஜின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க 10 m/s², தீட்டா கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதா? இப்போ ஃபார்முலா உங்களுக்கு படிச்சிருந்தால் போதும் தானே. தயவுசெய்து அந்த 1500 ருபீஸ்க்கு கொடுக்குற ஒரு ஃபார்முலா புக் வாங்கி படிங்க. அதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் படிச்சிருங்க. தானாக ப்ராப்ளம் படிக்கும்போதே கேட்குற கேள்வியை மட்டும் கவனிங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா mg sin θ. எம் வந்து மாசு, ஜி வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா 9.8 போடலாம். இல்லை அவங்க கொடுத்ததை 10ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 தான் போடணும். 10 m/s². தீட்டா கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப்எஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் = எம் வந்து 5, ஜி வந்து 10 இன்ட்டு சைன் தீட்டா. தீட்டா எவ்வளோ? 30 டிகிரி. அவ்வளோதாங்க, ஒரே செகண்டில் போட்டு சொல்லிடலாம். அப்போ ஃபார்முலா தானேங்க முக்கியம். இந்த 5 × 10 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு சைன் 30 டிகிரி 1/2 நமக்கு நல்லா தெரியும். இதை கட் பண்ணோம் அப்படின்னா 10 கட் பண்ணோம் 5. அப்போ 5 × 5 25, ரைட்? இது ஏன் இவ்வளோ நீட்டாக எழுதிட்டு இருக்கோன்னா இதை கேட்குறாங்க. இதை ஜெராக்ஸ் பண்ணி அனுப்ப போகிறேன். நிறைய பேர் இதை கேட்டுட்ருக்காங்க. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு யூனிட் வந்து நியூட்டன். ஒவ்வொன்றுக்கும் யூனிட் தெரியணுங்க. யூனிட் தெரிஞ்சால் தான் கரெக்டாக நம்மளால் 4 ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். யூனிட் மாற்றி கூட கேட்பாங்க ஆப்ஷனில். இப்போ 25 நியூட்டன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சிங்களா? அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு தெரியுதுங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். சார் இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு மெக்கானிக்ஸில் தியரி நான் படிக்கணும். எஸ், ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலில் வந்துடும்.